நிஷான்ற மேம் ஒருத்தவங்க ஒரு லேடி வந்து லீஸுக்காக நிறைய பில்டர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்து புரோக்கர் மூலிமா நாங்கள் வந்து லீஸுக்காக எடுத்துருந்தோம். 10 lakhs நாங்கள் கொடுத்துருந்தோம். கஸ்ரா கார்டன் வந்து சபரி 2ன்ற ஃப்ளாட் நம்பரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. 1 month மட்டும் தான் அங்கே இருந்தோம். திடீர்னு வந்து பார்ட்னரோட அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால நாங்கள் வேற வீடு உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குறேன் என் வீடுன்னு சொல்லிட்டு சின்ன நீலாங்கரை அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி உள்ள வந்து ஜூன்ஸ் ஹோம் பிரைவேட் லிமிடெட் அவங்க கம்பெனி, அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த அட்ரஸ்க்கு எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க தோன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்களா கூடயும், நான் மண்டே உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் சைன் போட்டு வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அதோட ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு 3 days ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க, யாருமே இல்லை. ஒரு 30-40 பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க. நிறைய லேக்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ மீடியா சப்போர்ட்டாக எங்களுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்து எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க கேட்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு 10 லட்சம் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். ஒரு பீப்புளும் ஒருத்தவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் 1.5 கோடி முதற்கொண்டு அவங்க ஏமாத்திருக்காங்க. ஸோ உங்க மூலியமா ஏதாவது ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு கண்டுபிடிச்சு அமௌண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அவங்க ரொம்ப நல்லா பேசி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பேசி, நான் பாத்துக்கிறேன்டா, நாங்க தான் உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது, இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களை யாரும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இபி கார்டு கேட்டோம் இபி கார்டு கொடுக்கல. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வேற லண்டனு ஃபாரின் போற ஒரு பீப்புள் வந்து அவங்க வீடு இங்க இருக்கிறத வந்து ரெண்டல் மாதிரி இவங்க எடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு லீஸ் கொடுக்குறாங்க. அந்த ஓனருக்கு வந்து இவங்க அமௌண்ட் வந்து வாடகை மாரி பே பண்ணிடுறாங்க. ஸோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க மட்டும்தான் ஓனர்ன்ற மாரி நாங்க நம்பி சைன் போட்டு இப்போ 10 lakhs கொடுத்துட்டோம். இப்போ 10 lakhsக்கு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களை மாரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க, நிறைய அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, ஏமாந்தும் போயிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கிரைம் இதுல தான் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். நாங்கள் வந்து 9.5 லட்சம் கொடுத்துருக்கோம். 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆச்சு. அக்ரிமெண்ட் வந்து ரினைன் பண்ண சொன்னால் பண்ணலை சார். இதுவரையும் வந்து எங்கள் பையன் வக்கீல் தான். பையன் 5 லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு அவன் மூலியமாக தான் நாங்கள் போனோம். பையன் கொடுத்ததுக்கப்புறம் நான் இருக்கிறேன், 9.5 லட்சம் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் எங்கள் பொண்ணோட மருமக பிள்ளை, அவங்க பேர் அனில்குமார், அவங்க 7 லட்ச ரூபாய்க்கு அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுக்கல சார். நாங்கள் 3 பேர் இன்வால்வ் ஆகிருக்கோம். இந்த மாதிரி என்ன மேடம், இந்த மாதிரி காசு தரேன்னா எங்களுக்கு ஆவணி மாதம் காசு தரேன் அப்படின்னு செட்டில்மெண்ட் இருக்கா, வாடகை கொடுக்குறாங்க. இதுதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலி சார். இந்த மாதிரி பண்ணுறாங்க செய்கிறாங்க. எனக்கே டென்ஷன் ப்ராப்ளம். நாங்கள் 9.5 கொடுத்துருக்கோம். நான் மட்டும் மாணிக்கவலிங்கிற 9, எங்கள் வீட்டுக்கார பேர் கருப்பையா. எங்கள் பையன் 5 லட்சம் கொடுத்துருக்கான், தனியாக ஈஞ்ச மகத்தில் இருக்கேன். பொண்ணு வந்து கஜ்ரா கார்டன், எங்களுக்கு வந்து 8வது தெரு. எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க சார். எங்களுக்கு வந்து 1.5 கோடி அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு தகவல் கிடச்சிது. இதுதான் சார், வேற என்ன. போலீஸ் புகார் கொடுத்து என்ன சொல்றாங்க? ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்க சார். எங்களுக்கு பணம் தயவு செஞ்சு பணம் எங்களுக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.